அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் வந்து நடந்துகிட்ருக்கு. யார் யாரெல்லாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் தயவு செஞ்சு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப இப்போ ஸ்கேம் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க, மற்ற ஆப் யூஸ் பண்ணுறவங்களாம் இன்ஸ்டாகிராம்லேயும் இப்போ இது பண்ணுறாங்க. பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். புதுசாக ஒரு ஆப் வருதுன்னா தயவு செஞ்சு அதை வந்து என்ன சொல்லுங்கள், அந்த லிங்கை தொடாதீங்க. அந்த மாதிரி ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்மளுக்கு இப்போ என்னன்னாக்கா, ஒரு புது மெசேஜு ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச நியூஸு. இதுக்கு முன்னாடி 10 பேர் தெரியுமா என்னான்னு தெரியல. ஆனால் எனக்கு இன்றைக்கி கிடைச்ச நியூஸ் வச்சு எனக்கு குரலும் சரியில்லைங்க. இருந்தாலும் நான் இது வந்து சொல்லணும், உடனே சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பேசின மாதிரி ஒரு ஏஐ போட்டு இந்த மாதிரி ஒரு 22,000 போட்டிங்கனாக்கா உங்களுக்கு 1,00,000 வருமானம் வரும் மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஏஐ வந்து ஃபோட்டோவை க்ரியேட் பண்ணி அவங்க பேசின மாதிரி பண்ணி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேங்க்கோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கீழே என்னென்னா, நீங்கள் வேறு எங்கேயும் கொடுத்து ஏமாறாதீங்க, ஏன்னா நிறையா வந்து இந்த மாதிரி ஃபேக் லிங்க் கொடுத்து ஏமாறியிருக்காங்க. அதனால நான் இப்போ பேசுகிற வீடியோ கீழே பார்த்தீங்கன்னாக்கா லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ரிட்டன் வந்து இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி ஏஐ வந்து மூலியமாக க்ரியேட் பண்ணி இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணுறாங்களா. அந்த மாதிரி தயவு செஞ்சு மக்களே, நம்ம ஏமாற வரைக்கும் நம்மளை ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. பார்த்து ஒரு ஆப்பும் யங்கஸ்டாக இருக்கட்டும், அடல்ட்ஸ்டாக இருக்கட்டும், கொஞ்சம் ஓல்டேஜாக இருக்கவங்களுக்குலாம் இது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் 10 பேர் படிக்க தெரிஞ்சவங்கலாம், சில பேர் கொஞ்சம் கிராமத்தில் இருக்கவங்களும் இப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க, படிக்க தெரியாதவங்களும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத லிங்க்கை போய் தொடாதீங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்களா, கண்டிப்பாக அவங்களாம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இந்த லிங்க் கொடுக்குறோன்ற மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் உடனே நம்பி எதுவுமே நீங்கள் இறங்காதீங்க. ஏன்னா ஒருத்தர் இது நம்பி 24,000 போட்டு பணம் வரும் அந்த மந்த்துன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாராம். அந்த பணம் கடைசியில் வரவே இல்லையா. இத்தனைக்கு அவர் நல்லா படித்தவரா. அது அவர் படித்தவரே, அவருக்கு விபரம் தெரிஞ்சவரே அவர் வந்து ஏமாந்துட்டார். இந்த ஏஐ வந்து நல்லது நினச்சி 10 பேர் யூஸ் பண்ணுறாங்க, 10 பேர் இப்படி ஸ்கேம் பண்ணுறாங்க. அது யூஸ் பண்ணுறதுக்கே இப்போ என்னென்னா ஏஐ வந்து பயமாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த ஏஐ ஒன்று வந்து நல்லதுக்கு எப்படி இப்போ எனக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆகும் என்னன்னு தெரியல. எனக்கு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அது ஏஐ ஃபோட்டோவா அது என்னன்னு பாருங்கள். அந்த வீடியோஸில் எங்கேயோ வந்து ஏஐயில் ஆனால் க்ரியேட் ஆன வீடியோஸ்னாக்கா மிஸ்டேக்ஸ் எங்கேயாவது நடந்திருக்குமா, கிராமர் மிஸ்டேக் இல்லைன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நடந்திருக்குமா, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த லிங்கை தொடுங்க. அப்படி உங்களுக்கு அது ஃபேக்குன்ட்டு உங்களுக்கு தோணுதுன்னா போகாதீங்க. யாருமே தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு போலியான இதை வந்து எனக்கு தான் ஒரு மாதிரி ஆதகமாக இருக்குது. ஏன்னா ஒரு 22,000 இப்போ நடுத்தர மக்களுக்கு சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமாங்க. அது போட்டுட்டு எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. இது கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சுது. அவங்க போய் ரெக்வஸ்ட் கேட்டாங்களாம், எங்களுக்கு வந்து எங்கள் பணத்தை ரிட்டன் தாங்கன்னாக்கு. அதுக்கு ரிட்டன் அமௌண்ட்டாக டெபாசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு 5,000 நீங்கள் எங்களுக்கு கட்டுங்க. அவங்களும் நார்மலாக தான் பேசினாங்களாம், திருப்பி தரம் எடுத்து நார்மலாக தான் பேசினாங்களாம். நீங்கள் ஒரு 5,000 கட்டுங்க, நாங்கள் வந்து உங்கள் அமௌண்ட்டை வந்து அப்படி நாங்கள் கட்டிடுறோம், அதுதான் கொடுத்துட்றோம், இதுதான் வந்து ஃபார்மெட்டு, விட்ரா பண்ணுற ஃபார்மெட்டு அப்படின்னாங்களாம். சரின்னு சொல்லி சரி அந்த 22,000க்கு இந்த 5,000 கொடுத்து நம்ம வாங்கிடலாமே நினச்சி அவர் அதுவும் கொடுத்துருக்காரு. அது கொடுத்து என்ன ஆயிருக்காரு, கடைசியில் அந்த அமௌண்ட் வரலையாம். அதுக்கப்புறம் அவங்கள கான்டாக்டும் பண்ண முடியலையாம். தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாராக, ரொம்ப உஷாராக இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் எப்படி ஸ்கேம் பண்ணி ஏமாற்றி பணத்தை சம்பாதிக்கலான்னு பார்த்துட்ருக்காங்க. நம்மளுக்கு தான் தெரியும் அந்த ஒரு ரூபாய் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு ஏமாறிதவங்க. போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்ச அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது, அதில் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது, அதில் போடுங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச பேங்க்ஸில் போடுங்க. தேவையில்லாமல் இன்றைக்கி 1 ரூபா போட்டால் மறுநாளே வந்து அப்படியே 100 ரூபாய் 200 ரூபாய் வரும்னு சொல்கிற ஒரு ஃபேக்கான எந்த ஒரு இதுலேயும் போய் போடாதீங்க.
ரொம்ப உஷாராக இருங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. மொபைல்ஸும் ஒரு எப்படி சொல்ல ஆப்பும் நம்மளுக்கு நல்லதுக்காக க்ரியேட் பண்ணி வருதுன்னா அது நம்மளுக்கு பாதகமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% நல்லது இருக்குன்னாக்கா மீதி ஒரு 80-70% பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாதகமாக தான் இருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் வந்து பொறுமையாக பேச முடியல, தொண்டை வந்து இதாக இருக்குது, கத்தி பேச முடியல, எதுவும் நினச்சிக்காதீங்க. எனக்கு உடம்புல ஃபீவர் இருந்தாலும் இந்த மெசேஜ் தெரிஞ்சுட்டு உடனடியாக சொல்லுவோம். யாருக்கு தெரியலையோ அவங்களுக்கு யூஸ் ஆகும். தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாதவங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை வேணும்னாக்கா என்னோடய சேனலை ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் ஹாஃபிஸ்.